இந்த டெல்லியில இப்போ குளிர் அதிகமாயிட்டனால எல்லா மார்க்கெட்லேயும் சொட்ரு தான் வித்துட்டு இருக்காங்களா, இந்த சொட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன ரேட்டுன்னு சொல்லி வீடியோவோட கடைசியில சொல்லுதேன். அப்புறம் நம்மளோட ஃபாலோவர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பராலாம் ஹிந்தி பேச தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஏதோ பக்கத்து வீட்டு தீதிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு நார்த் இந்தியா வரப்போறேன். பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியாது. எப்படி உங்க பசங்கலாம் ஹிந்தி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. பிள்ளைகள்லாம் ஈஸியா கத்துக்கிடுவாங்க. என் பசங்கலாம் டக்குன்னு ஒரு 3, 4 மாசத்துலயே கத்துக்கிட்டாங்க. நான் தான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் கத்துக்கிட்டு கிடக்கேன். ஆனா வந்து பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போகுது, அப்புறம் விளையாட போறாங்க, டியூஷன் போறாங்க, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால ஈஸியா கத்துக்கிடுவாங்க பார்த்துக்கோங்க. நம்மள விடையும் ரொம்ப ஷார்ப்பா கத்துக்கிட்டு நல்லா வந்துருவாங்க. அத பத்தி கவலையே பட தேவை கிடையாது. உங்க பிள்ளைகள் வந்தாலும் ஈஸியா கத்துக்கிடுவாங்க. நாமலாம் கொஞ்சம் தான் ஹிந்தி பேசுவேன். ஆனா ஹிந்தி பேசுறதெல்லாம் புரியும். ஆனா வந்து பக்கத்து வீட்டு இதுகிட்ட மட்டும் தான் பேச முடியும். யாராவது ப்ராப்பரா ஹிந்தியில விறுவிறுன்னு பேசுனாங்கன்னா, எனக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு கிடப்பேன். அதுக்கப்புறம் இந்த சொட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250.